சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் அவர் ஒரு 5 நாட்கள் இருக்கிறதுன்றது இந்த வாரம் தொழில் ரீதியாக நல்லவைகளை செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஒரு மிகச்சிறப்பான நல்ல அமைப்பு இதுன்னு சொல்லிடுவேன். அதுவும் வாரத்தின் திங்கட்கிழமை சாயந்தரத்திலிருந்தே 10ஆம் இடத்துல மங்கள யோகம், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அங்கே சந்திரன் இருப்பது என்பது அமாவாசைக்கு அருகில் இருந்தாலும் கூட உங்களுடைய விரையாதிபதி தான் அவர். விரையாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு யோகமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் நிச்சயமாக அமையுங்க. வாரத்தில் முதல் அமைப்பில் பார்த்தீங்கன்னாலே பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் எதில் சாதிக்க முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் சாதிப்பதற்கான வழிகள் திறந்து விடக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். சிலருக்கு பயங்கரமான செலவுகள் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அளவிற்கு சில பல அமைப்புகளில் செலவுகள் இருக்கும். வீடு முடிக்கிறது, வாகனம் முடிக்கிறது, ஒரு நிலம் முடிக்கிறது போன்ற அமைப்புகள், கூட்டாக சேர்ந்து ஏதாவது தொழில் செய்யலாமா என்கின்ற மாதிரியான ஐடியாக்கள் எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. சோசியல் மீடியாவில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அல்லது கலை திறமை இருப்பவர்களுக்கு தன்னுடைய திறமையை காட்ட முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். கடந்த காலங்களில் அரசு தேர்வில் தோற்று போனவர்கள், கொஞ்சம் மார்க்கில் போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அல்லது ஒரு போட்டித் தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த எந்தெந்த இடத்துல நீங்கள் தோல்வியை அடைந்தீர்களோ அந்த இடத்துல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. உங்களுடைய ராசியுடைய யோக கிரகங்கள் 4 சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 நல்ல நிலையில், அதாவது எந்த விதத்திலும் பாபத்துவம் இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல, வாலிபராக இருக்கலாம் அல்லது வயதானவராக இருக்கலாம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பின்னடைவுகள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அற்புதமான மாற்றமுள்ள ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. பெரிய சோதனைகள் அப்படி எதுவும் இருக்காது. பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கணவரை பற்றிய ஆரோக்கிய குறைவுகள் அல்லது கணவருடைய பொருளாதார நிலைமைகளில் இருந்து வந்த சிக்கல்கள், இந்த மனுஷன் என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரியலையே, இவ்வளோ பெரிய குடும்ப சிக்கல்கள் வந்திருக்கிறதே என்பது போன்ற அமைப்புகளில் அந்த குடும்ப சிக்கல்கள் அனைத்தும் தீரக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம்